Praise the Lord Jesus. Hallelujah. இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த நாள் சாம்பல் புதம் என்கிற இந்த நாளை நாம் என்ன செய்கிறோம்? ஆசரிக்கிறோம். என்ன இதனுடைய விளக்கம்? இல்லை, வருஷம் நாம் செய்கிறதும் வருஷம் செஞ்சிட்ருக்கிறோம். இல்லை, இதனுடைய விளக்கம் என்ன ரீசனுக்கு நம்ம இந்த நாளை இப்படி ஆராதிக்கிறோம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தெளிவாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும். முதல் 2 வழியில் என்ன வாசிங்கன்னா கதை சொல்கிறாரு, நீங்களும் நானும் எங்கேருந்து எடுக்கப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம் அப்படின்னா என்ன? பூமி என்பது மண். அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நாம் எப்படியா இருக்கிறோம்? மண்ணாக இருக்கிறோம் இல்லை? அப்போ ஆஷ், அதுக்கு அந்த சாம்பல் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒப்பினை கூறுகிறாங்க. இன்னும் பழைய ஏற்பாட்டின் பிரகாரம்லாம் பார்த்திங்கன்னா நாட்களில் மெயினாக இந்த தோன்றினதற்கான ரீசன் நான் சொல்கிறேன் கவனிங்க. ஒரு பாவம் செய்துட்டாங்கன்னா, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, ஒரு வேதனைக்குரிய காரியம் வந்துருச்சுன்னா, ஒரு வறுமை வந்துருச்சுன்னா, கடவுளுடைய கோபத்துக்கு அவங்க ஆளானாங்கன்னா உடனே அவங்க செய்கிற காரியம் என்னன்னா, தங்களுடைய அலங்கார வஸ்திரங்களையும் என்ன செய்வாங்கன்னா கழட்டி போட்டுட்டு சாக்கினால் உருவாக்கப்பட்ட அந்த துணிகளை போட்டு சாம்பலை தூக்கி என்ன செய்வாங்க, தலை மேலே எல்லாம் பூசி, அங்கே எல்லாம் பூசி, உடம்பெல்லாம் பூசி என்னத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்க, என்னை வெறுமையாக்குகிறேன் அப்படின்னு அவருடைய இரக்கத்துக்காக என்ன செய்வாங்க? அழுது புலம்புவாங்க. கர்த்தரும் அவங்க அழுது புலம்புன நேரமே கர்த்தரும் உடனே என்ன செய்வார்னா இரக்கம் பாராட்டுவார். இது ஒரு ரீசன். இப்படி இந்த அடுத்த நம்ம என்ன செய்வோம்னா, தொடர்ந்து இந்த நாளிலிருந்து என்ன பண்ணுவோம்? அடுத்த 40 நாள், அதாவது ஈஸ்டர் வரைக்கும் என்ன செய்வோம்? ஃபாஸ்டிங் எடுப்பாங்க இல்லை? பாரம்பரியமான ஆட்கள் என்ன செய்வாங்க? ஃபாஸ்டிங் எடுப்பாங்க இல்லை? சிலர் 3 வேளை சாப்பிட மாட்டாங்க, சிலர் கறி சாப்பிட மாட்டாங்க இல்லை? சிலர் பூ வைக்க மாட்டாங்க, சிலர் ரொம்ப அலங்காரப்படுத்திக்க மாட்டாங்க. அப்படி ஒருவருக்கு ஒரு விதம் உண்டு இல்லை? யாருக்கெல்லாம் எது மேலே அதிகம் மோகம் உண்டோ அந்த காரியத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு 40 நாள் விரதமாக இருப்பாங்க. நல்ல ஒரு அல்லையா சொல்லுவாங்களேன், நல்லது, அது ரொம்ப நல்லது இல்லை? இது ஒரு பாரம்பரியம். இதெல்லாம் என்ன இப்படி இந்த நாட்களெல்லாம் அதை கிளப்பி விட்டுட்டுருக்குறாங்க. ஆமாம், பாரம்பரியமாக இருந்தாலுமே நல்லது இருக்குல்ல. எத்தனை ராமன் சொல்கிறீங்க? நீங்களும் நானும் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறேன். எத்தனை ராமன் சொல்கிறீங்க? அவர் அப்படியெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கல. அவர் செய்கிறது என்னன்னா, என்னை முழுமதியாய் நேசி, முழு மனதோடு என்ன அவர் எதிர்பார்க்கறது ஒன்று தான். ஆமென். என்னை அன்றி வேறு தேவன் உனக்கு இருக்க வேண்டாம், நான் தான் உனக்கு தேவன் இல்லை? என்னை மாத்திரம் நீ நேசிக்கணும், அதை தான் அவர் எதிர்பார்க்குறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஒரு 40 நாள் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதிலெல்லாம் நமக்கு அவரை மிஞ்சி எதில் பிரியம் அதிகமாக இருக்கும் அதை என்ன பண்ணலாம்? விட ட்ரை பண்ணலாம். சயின்டிஃபிக்கலாக ஒரு காரியம் இருக்குது. ஒரு விஷயத்தை 14 டேஸ்க்கு மேலே செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு என்னமா மாறுமா? பழக்கமாக மாறிடும். நல்ல வரலையே சொல்லுங்களேன். ஒரு வேளை அதிகாலை எழும்புகிற அந்த பழக்கம் இல்லைன்னா ஒரு 14 நாட்கள், இன்னும் சொல்கிறாங்க 7 டேஸ், சாலிடாக 7 டேஸ் ரெகுலராக அந்த 7 நாள் அதிகாலமே எழும்புகிற அந்த பழக்கத்தை உண்டாக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரெயின் என்ன செய்யுமா? 7 மணிக்கு ஒழிச்சிடும். நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்களேன். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய வாலிபள்ளிங்க பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. நைட்லலாம் முழிக்கவே முடியாது. அவங்களால என்ன 30 எழுப்பினாலும் எழுச்சிக்கிற மாட்டாங்க. ஆனால் அந்த வேலைக்கு போய் நைட் ஷிஃப்ட்டு, அந்த ஷிஃப்ட்டு, இந்த ஷிஃப்ட்டுன்னு வச்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த சரீரத்தினுடைய இது என்ன பண்ணுது? மாறுது, விழிப்பாக இருக்கிறாங்க. அந்த நைட் ஷிஃப்டெல்லாம் கண் முழிச்சு பார்க்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, எப்படா நீ தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கிற? இப்படி நைட்டு 9 மணி ஆகிட்டா தூக்கத்துக்கு தன்னால் போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க அப்படி. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்திட்டா ஆட்டோமேட்டிக்காக மூளை என்ன பண்ணிடும்? அதில் அடாப்ட் ஆயிரும். நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அதுபோல் இந்த நாள்
எதை நினைவு கூற வேண்டிய நாள் அப்படின்னா, கடவுளுக்கு எதெல்லாம் நமக்குள்ள பிரியம், அவருக்கு பிரியமில்லாத காரியம் எதெல்லாம் நமக்குள்ள புகுந்திருக்கோ, இல்லை அது படர்ந்திருக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். படர்ந்திருக்கோ, தூசியை போல படர்ந்திருக்கோ, அவைகளையெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தட்டி உதறி தள்ள போகிறோம். நல்லவர் இல்லையா சொல்லுவீங்களா? சத்தவன் இல்லையா சொல்லுவீங்களா? பாருங்க, சங்கீதம் 103:14 வாசிங்களேன். நல்ல ஒரு அழியா சொல்லுவீங்களா? அதாவது தாவீது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ வீக்கான ஆளுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ நாம் ஒப்புரவல் ஆக வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லை, நம்மளை அவர் மன்னிக்க மாட்டார், நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லை, நம்ம இந்த ஒரு 40 நாள் ஏதோ ஒரு விஷயத்தை அர்ப்பணிக்க போகிறோம், அந்த அர்ப்பணத்தை அவர் விரும்ப மாட்டார், அப்படிலாம் இல்லை. நீ எது செய்தாலும் அவர் விரும்புவார். நல்ல ஒரு இல்லையா சொல்லுவீங்களா? ஏன்னா நம்ம சோர்வான ஆள், வீக்கான ஆளுன்னு அவருக்கு தெரியும். அவர் உருவாக்கின தெய்வம் என்பதனால நாம் மண்ணு அப்படின்னு நல்லாவே தெரியும். மண்ணுக்குரிய காரியங்களை கட்டாயமாக தேடும். உலகத்துலேருந்து எடுத்தவங்க தானே, அப்போ உலகத்திற்குரிய காரியங்களை கட்டாயமாக இந்த மண் இந்த சரீரம் என்ன பண்ணும்? தேடுறதுனால நம்ம விழுவோம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நல்லவர் இல்லையா சொல்லுவீங்களா? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இன்றைக்கி வார்த்தை அதுதான். ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம். சேஞ்ச் யுவர் செல்ஃப். சொல்லுங்க, இங்கிலீஷ் சொல்லுங்க. சேஞ்ச் யுவர் செல்ஃப். மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. மறுரூபமாகணும். எத்தனை மாதிரி ஆமென் சொல்கிறீங்க? இல்லை, ஆமாம். இப்படிப்பட்ட நாளெல்லாம் உருவாக்கினவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இது நமக்கு இது ஒரு பாரம்பரியமாக இருந்தாலுமே நமக்கு ஒரு வாய்ப்பு. ஆமென். இல்லை, நல்ல ஒரு அல்லையா சொல்லுவீங்களா? சத்தமாக அல்லையா சொல்லுவீங்களா? நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம கர்த்தருக்குன்னு ஆசரிக்கணும். எது மாதிரி ஆமென் சொல்கிறீங்க? இல்லை, நான் நிறைய இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்னா கூட கொண்டாடுங்க, தப்பு இல்லை. ஏன் எப்படி கொண்டாடணும்? அந்த பர்த்டேல கூட கர்த்தருக்காக காரியங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும். இல்லை, இயேசுவை அல்லாத ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களை கூப்பிட்டு அன்றைக்கி என்ன பண்ணணும்? ஆமாம், ஒன்று நீங்கள் பேசுங்க, இல்லை பேசுகிறவங்கள கூப்பிட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? பேச வைங்க, கர்த்தரை குறித்து பேச வைங்க. அப்படின்னா நாட்களை கர்த்தருக்குன்னு ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? விசேஷித்துட்டே இருக்கணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஸோ அப்படியே இந்த 40 நாள் தேவ சமூகத்தில் நம்மளை உருவாக்குகிற ஒரு நாளாக மாற்றணும். நல்ல ஒரு இல்லையா சொல்லுவீங்களா? அப்போ இங்கே பவுல் சொல்கிறது, நீ உலகத்தில் இருந்தால் உருவாக்கப்பட்ட, உலகத்தில் இருக்கிற மண்ணாக தான் உருவாக்கப்பட்ட. ஆமே, உன் சரீரம் நிச்சயமாக அந்த உலகத்தை என்ன பண்ணும்? தேடும். நிச்சயமாக அதற்கு நேராக ஈர்க்கப்படும். எப்படி? ஒரு காந்தம் இல்லை, ஒரு காந்தமும் இரும்பையும் வச்சு என்ன செய்யும்? என்ன செய்யுங்க? என்ன பண்ணும்? நிச்சயம் அது ஒன்று பக்கத்தில் வச்சா நிச்சயம் என்ன பண்ணிக்கும்? ஒட்டிக்கும். அது இயற்கை. நல்ல ஒரு இல்லையா சொல்லுவீங்களா? ஆனால் அது இயற்கை, அது நார்மல். ஆனாலும் அந்த நார்மலோட நீ என்ன பண்ணாத, ஒத்து போவாதன்னு சொல்ற. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஜனம் உலகத்திற்குரிய காரியத்தை செய்துன்னா அது வேற, அது வேற. கர்த்தர் அதை மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்க ஆரம்பிச்சுக்கிறேங்க. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு ரூல்ஸ் உண்டு. என்ன ரூல்ஸ்னா, பக்கத்தில் கையை குலுக்கி சொல்லுங்க, உலகத்திற்கும் முன்னக்கும் சம்பந்தம் அல்ல. இது கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் போட்ட ரூல், ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் போடப்பட்ட ரூல் இது. அதுதான் இங்கே பவுல் விளக்கமாக சொல்கிறாருல்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமென். இல்லை, பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. பவுல் சொல்கிறதுல பல ஆழங்கள் இங்கே தெளிவு போடும். என்னன்னா ஒத்த வேஷம் அப்படின்னா என்ன? வெளியே நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வளவும் பாவத்திற்குரிய கிரியைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியே வாயக்கிளியே சத்தியம் பேசுவாங்க, ஆனால் உள்ளான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு பிரியமான கிரியையே இருக்காது. கடவுள் அதை எதிர்பார்க்கல. வேஷம் தெரியாமல், வேஷம் போடக்கூடாது. ஆமென். பல நாள் திருடன் ஒரு நாள் நிச்சயம் மாட்டிக்குவான். இதில் மாற்றமே இல்லை. அதனால தான் ரியாலிட்டியாக இருக்கணும். நீயா இரு.
தப்பே இல்லை, தப்பே இல்லை. யாருக்கும் நீங்களும் நானும் எதை போட வேண்டிய அவசியமே இல்லை. சத்தமாக சொல்லுங்க. நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். என்ன பயம் அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன் பார்ப்போம். அவர் கண்ணு உங்களையும் என்னையும், நான் நடந்தாலும் இல்லை, நான் படுத்தாலும், ஆழங்களுக்கு போனாலும் அவர் அங்கேயும் இருப்பார். சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, அல்லேலூயா. அவருக்கு மறைவு ஒன்றுமே இல்லை. அந்தரங்கத்தில் இருக்கிற, அந்தரங்கத்தில் நம்ம பாவம் செய்தாலும், நான் அங்கே ஒளிஞ்சு இங்கே ஒளிஞ்சு எங்கேயுமே ஒளிய முடியாது. அவர் கண்கள் எங்கேயும் உலாவிட்டுருக்கு. அவர் தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், காற்றுலையும் இருப்பார், மண்ணிலையும் இருப்பார், எங்கேயும் இருப்பார். அவருக்கு மறைவு எதுவுமே. அப்போ நான் சொல்கிறேன், வேஷம் போட்டு என்ன யூஸ் இல்லை? வேஷம் போட்டு என்ன யூஸ்? போன வாரம் நான் சொன்னேன்ல, நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, வேறு யாருக்காகவும் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. யாரை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்கு. நான் இருக்கு, இல்லைன்னா நான் இப்படி தான். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்ல ஒரு சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்களும் நானும் இதில் வைராக்கியமாக எழும்பணுங்க. எத்தனை மணி நாள் அர்ப்பணிக்கிறீங்க? உலகத்திற்கு ஒத்த வேஷம் நான் போடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல ஒரு இல்லையா சொல்லுவீங்களா? ஆமாம், வேஷக்கார கிரிய வேலை நமக்கு வேண்டாங்க. நம்ம என்றைக்கும் நாமாவே இருப்போம். ஆமென். கர்த்தர் அதில் ரொம்ப பிரியப்படுறாரு. நல்ல ஒரு இல்லையா சொல்லுவீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மளை நல்லவங்களாக தான் வச்சிருக்கிறேன். இல்லை ஒரு ஆமேன் சொல்ல மாட்டிங்களா? கர்த்தர் நம்மளை நல்லவங்களாக வச்சுக்கிறாரு. ஆமென். அந்த ஸ்தானத்தில் நாம் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இறங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, இன்னும் அழகாக சொல்கிற, நீ மலை மேல் உள்ள பட்டணம் இல்லை, நீ மலை மேல் உள்ள பட்டணம், ஜொலிக்க வேண்டிய ஆள் நீ. ஆமென். நாம் என்ன பண்ணிக்கூடாது, நம்மளை மறைச்சிக்க கூடாது. நீ மற்றவங்களுக்கு ஒளிய விளங்க வேண்டிய ஆள், மற்றவங்களுக்கு நீ நன்மை கொடுக்க வேண்டிய ஆள், மற்றவங்களுக்கு நீ கிருபை தர வேண்டிய ஆள், மற்றவங்களுக்கு நீ ஒளி தர வேண்டிய ஆள். நீ உன்னை பண்ணிக்கூடாது. இந்த மாதிரி காரியங்களை, இந்த மாதிரி கடவுள் பிரியமான காரியங்களை யோசிக்கிறது நிமித்தமாக, உலகத்தை நேசிக்கிறது நிமித்தமாக உன்னை நீ மறைச்சிக்க கூடாது. நான் சொல்கிறேன் பாருங்க, உலகத்தை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவா உலகம் நம்மளை என்ன பண்ணிடும், மறைச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் அதிகமாக சிந்திச்சு பாருங்களேன். எதை நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்களோ அது உங்களை ஃபுல்லாகவே ஷேடோ பண்ணிடும். எதுவுமே உண்மைன்னு விசுவாசிக்கிறீங்க? எதை நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்களோ உண்மையாக உங்களை ஷேடோ பண்ணிடும். உங்களை மிஞ்சி அதுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. உங்களுக்கு மிஞ்சி உங்களுக்கே தெரியாது அது. நீங்கள் ஆனால் அதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, அடிமையாக இருப்பீங்க. பாருங்கள், இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிசாசை இந்த ஃபோனு தான். பயங்கரமான ஒரு டைம் ஈட்டராக இருக்குது, பயங்கரமான ஒரு ஷேடோயராக இருக்குது. சும்மா உட்காந்து ஒரு 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 எதுலையோ ஒரு சோஷியல் மீடியாவில் உட்காந்து சும்மா ஒரு கொஞ்ச நேரம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன், என்ன ஆகுதுன்னு. அடுத்த 2 மணி நேரம் உங்களுக்கு எப்படி டைம் போகுதுன்னு. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு எலக்ட்ரானிக் பொருள், உயிரற்ற ஒரு ஒரு பொருள் இது. இந்த பொருள் கூட நம்மளை என்ன பண்ணுதுங்க, அவ்வளோ சீப்பாக போயிட்டோம். நம்ம ஒரு உயிரற்ற பொருள் நம்மளை என்ன பண்ணுது, ஆளுங்க செஞ்சுட்டு போகுது அசால்ட்டாக. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அதில் அடிக்டாக இருக்கிறாங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் நானும் உலகத்துலேருந்து வந்ததுனால இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்கு நம்ம உடம்பு தன்னால் என்ன பண்ணிடும், நம்ம சிந்தனை தன்னால் என்ன பண்ணிடும், நம்ம யோசனை தன்னால் என்ன பண்ணிடும், விழுந்து போகும். ஆமென். ஆனால் நீங்களும் நானும் எச்சரிக்கையோடு காத்திருக்கணும். பவுல் சொல்றது போல, உலகத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால ஒத்த வேஷம் தெரியாத. ஆமென். பரிசுத்தம் வேற, அசுத்தம் வேற. என்னது சொல்லுங்க? பரிசுத்தம் வேற, அசுத்தம் வேற. ஆமா தானே? உலகம், இந்த உலகத்தை என்ன செய்யக்கூடாது, இந்த சுத்தத்தோடு கூட சேர்க்கக்கூடாது. நீங்களும் நானும் சுத்தமானவங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிற எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதை தேவனுடைய சொந்த ரத்தத்தை ஊற்றி விலைக்கிரயமாய், அப்படின்னா என்ன, அவர் ரத்தத்தை ஊற்றி நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி விலைக்கிரயமாக வாங்கி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்றீங்க? அப்போ பாவத்தை, உலகத்தை நேசிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னு அர்த்தமாவது. அவர் சிந்தின ரத்தத்தை அசட்டை பண்றதுக்கு அர்த்தமாவது. அல்லேலூயா.
இதெல்லாம் இந்த நாளில் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய இடத்துல நிற்கிறோம். நல்லவர்களே சொல்லுவீங்களா? இந்த நாள் மட்டும் இல்லைங்க, தினந்தோறும் இதை குறித்த சிந்தனை நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், இதை குறித்து மனநயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க வழுவி விழுவோனே தெரியாது. கண்ணி வைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உலகத்தை நேசிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயம் அந்த உலகம் நம்மளை விழுங்கிரும். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசு எவனை விழுங்கலாம்னு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி அலையறான். அல்லேலூயா. சத்தமுறையில சொல்லுவீங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னதான் பண்ணுறது பாப்ப, என்னதான் பண்ணுறது? உலகத்தில் நீ வத்த வயசம் தெரியக்கூடாதுன்ட்ட, உலகத்தோடு கூட சேரக்கூடாதுன்ட்ட, அப்போ என்னதான் பண்ணலாம்? கோவப்படக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. உங்களை கோபம் பொறுத்துறாங்க, கோவப்படுத்துறாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பழைய ஆளை தூண்டி விடுறாங்க. அப்போ என்ன செய்வீங்க? நீங்கள் அதை விடாப்படியாக நிற்கிறீங்க, இதெல்லாம் அப்படியே ரொம்ப சாதுவாக சாஃப்டாக போயிடுறீங்க. அப்போ ஒருத்தர் எழுப்பி சொல்லுவார், இப்படி ஒரு அம்மாஞ்சி மாதிரி என்ன பண்ணாத, உன்னை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு உங்களை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, உங்களை தூண்டி விடுவாங்க. என்ன நீ அவன் பேசுகிறான், நீ பாட்டு என்ன பண்ணுற, அமைதியாக போறியே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? கோவப்படாத, பொறுமையாக அமைதியாக இருன்னு தான் சொல்லி கொடுக்குறாரு. அங்கே தான் நீங்களும் நானும் உஷாராகணும். நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். நல்ல ஒரு சொல்லுவீங்களா? அதில் தான் அந்த வைராக்கியம் வேணும்னு நான் சொல்கிறேன். வைராக்கியம் இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம். வைராக்கியம் இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம். எது ராமாயணம் சொல்கிறீங்க? அதுதான் அந்த ஒத்த வேஷம் போடக்கூடாதுன்ற ரீசன். உலகம் வேற, நீங்கள் வேற. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 16 வசனம் அதில் போடப்பட்டிருக்கு பாருங்க. யோவான் சொல்கிறாரு, வாசிங்க. என்ன பண்ணாத, அன்பு இல்லை அந்த உலகத்தின் மேலே, அந்த உலகத்திற்குரியவங்க மேலே உங்களுக்கு அன்பு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எது சொன்னாலும் உங்கள் காதில் என்ன பண்ணாது சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, அது பாதராகாது. சுயநலம் இல்லாத ஒரு காரியம், கோபம் இல்லாத ஒரு காரியம், குறை பேசாத ஒரு காரியம், இதெல்லாம் தேவனுடைய நன்மை. அந்த நன்மை என்னதுன்னு அறிஞ்சிருக்கணும். 2வது, அவர் பிரியம் என்ன, எப்படியெல்லாம் இருந்தால் அவர் பிரியப்படுவார், எப்படியெல்லாம் பேசினா அவர் பிரியப்படுவார், எதெல்லாம் செய்து அவர் பிரியப்படுவார், எப்படியெல்லாம் யோசிச்சு அவர் பிரியப்படுவார், ஆமென். எதெல்லாம் பார்த்தா அவர் பிரியப்படுவார், யாருக்கிட்டெல்லாம் பேசினா அவர் பிரிய. ஸோ இப்படி A to Z ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு எது பிரியம் சிந்திக்கிறோம். உங்கள் கண்ணு பாவம் செஞ்சா அந்த கண்ணையே பிடிங்கி போடுன்றார். அடுத்தது, கை பாவம் செய்துனா, காலு பாவம் செய்துனா வெட்டி போட்டுருன்றார். ஒரு கண் இல்லாமல், ஒரு கை இல்லாமல், ஒரு கால் இல்லாமல் பரலோகத்துக்கு போனால் நீ முடவன்னு சொல்லி ஒதுக்கல மாட்டார். நீ எங்கே தெரியுமா உட்கார வைக்கப்படுவ? சிங்காசனத்தில். அது வலது அவருடைய வலது பக்கத்தில் உன்னை ஒரு ராஜாவை போல உட்கார வைப்பார். நல்லவர்களே சொல்லுவீங்களா? நீ அவருடைய சமூகத்தில் பாவம் இல்லாமல் முடவனா போய் நின்னாலும் உனக்கான கிரீடம் உண்டு. எத்தனை ராமன் சொல்கிறீங்க? ஆனால் நம்ம மனசு அதுக்கு ஒத்தே போவாதுங்க. நம்ம மனசு ஒத்தே போவாது. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது உலகத்திலிருந்து வந்ததினால் உலகத்திற்கு உரியவைகள் நேராக இந்த சரீரம் என்ன பண்ணும், நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவ்விதமாய் திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் முன்னும் என்ன பண்ணு, அவரை குறிச்சி எப்போதும் நினைவாயிரு. ஏன் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் ரியல். எதுவும் ராமன் சொல்றீங்க, அவருக்குரியவைகள் தான் ரியல். இந்த பூமி அதில் உள்ளவைகள் எல்லாம் மாய. எப்படி இந்த புல் மேல அதிகாலை பார்த்தீங்கன்னா அந்த பனியினுடைய அந்த நுரைய இருக்கும் இல்லையா, அப்படியே வெயில் வெளுப்ப என்ன செய்யணும், வெயில் வர என்ன பண்ண அந்த பனியானது மறைஞ்சு போயிடும். திரும்ப அடுத்த நாள் காலை என்ன பண்ணும்,
அது மறைஞ்சிடும். ஆமே, நிலையா நிற்கவே. அது போல தான் உலகம். அது மாயை. அது ஒருபோதும் ஒரே மாதிரி எப்பவுமே இருக்காது. உனக்கு வேற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி அது விளங்கும். நல்ல சொல்லுவீங்களா? அந்த மாயையை கண்டு நீ மயங்கிடாத. எது மாதிரி ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு மயங்கிடாத. மயங்கி விழுந்தவன் அநேக பேர் வேதத்தில் நிறைய உதாரணங்கள் உண்டு. எது மாதிரி ஆமேன்னு சொல்றீங்க? சிம்சோன் பயங்கர பராக்கிரமசாலி, தேவனுடைய பலனை கொண்டவன். ஆவியானவர் மேலே இறங்கின போதெல்லாம் ஆயிரமான எதிரி ஜனங்கள் என்ன பண்ணான்? அவன் கரத்தை கொண்டு வெறும் சின்ன கழுதையின் தாடை எலும்பை கொண்டு அடிச்சு போட்டாங்க. அவ்வளோ பராக்கிரமசாலி. ஆனா உலகத்திற்கு அவன் ஆசைப்பட்டு, உலகத்துடைய கிரியைக்கு ஆசைப்பட்டு மயங்கிட்டான். சின்ன ஒரு இச்சைக்குள்ள மயங்கிட்டான். என்ன ஆச்சு? அவன் சரித்திரம் அங்கேயே முடிஞ்சு போச்சுங்க. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. தேவனுடைய ஆவி அவனை விட்டு விலகிடுச்சு. தேவனுடைய பலன் அவனை விட்டு, அசுரமான பலன் அவனை விட்டு விலகி போச்சு. குருடனாக்கப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான். நிச்சயம் சொல்றேன், இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் வேற கதை. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கும் எனக்கும் அந்த வாழ்க்கையே வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்றீங்க? வேற வழிதாங்க. கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற அவர் நியமிச்ச அந்த வழி எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது அந்த வழி எப்படி இருக்கும்? அவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த வழி எப்படி இருக்கும்? விசாலமாக இருக்கும். எப்படிங்க இருக்கும்? இடுக்கமான வழி. விசாலமா இல்லை. விசாலமா இருக்குன்னா என்ன நீங்களாம் புரிஞ்சுக்கணும், அது பாதாளுக்கு போகுதுன்னு அர்த்தம். கஷ்டமா இருக்கு. தினந்தோறும் எவ்வளோ ஜெபம் பண்றாங்க, எவ்வளோ வசனத்தை வாசிக்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில பாடுதான் அதிகமாக வருது, துன்பம் தான் அதிகமாக வருது, சோதனை அதிகமாக வருது, தினந்தோறும் கண்ணீருக்குரிய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. என்ன செய்யறது? புலம்பாதீங்க. ஏன்னா அதுதான் கர்த்தர் உண்டு பண்ணின பாதை. இப்ப கஷ்டம், கண்ணீர், வேதனை, பாடு இருக்கும். ஆனா அதற்கு ஒரு ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை தான் நீங்களும் நானும் மனசுல வைக்கணும். நல்ல வழியே சொல்லுவீங்களா? உலகத்தை நேசிச்சிங்கன்னா பாதை விசாலம் ஆயிரும். பாதை விசாலம் ஆச்சுன்னா அதற்குரிய முடிவு பாதாளம். அல்லேலூயா. நல்ல வழியா சொல்லுவீங்களா? கடைசியா அந்த வசனத்தில் கடைசியா மூணாவது காரியம் என்ன? பரிபூர்ண சித்தம். அந்த பரிபூர்ண சித்தம் என்னன்னா பரலோகம் தான் பரிபூர்ண சித்தம். அவர் சித்தம் அதுதான். அவர் ராஜ்யத்தை பலப்படுத்தவும் வளர்க்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தார். பரலோக ராஜ்யத்தை வளர்க்கவே. அல்லேலூயா. அப்ப மேலானவைகள் அப்படின்னா அது பரலோகத்துக்குரியவைகள். அது மேலானவைகள்னா, பரலோகத்துக்குரியவைகள் மேலானவைகள்னா பூமியில் உள்ளவைகள் எல்லாம் என்னதான் அர்த்தம்? என்னதாங்க அர்த்தம்? ஒன்றுத்துக்கும் இல்லாதது தான் அர்த்தம். மண்ணுக்கு சமானமானது தான் அர்த்தம். ஆமென். அப்படி எல்லாம் எழுப்பி நிற்பீங்களா? அப்படி எழுப்பி நிற்பீங்களா? கிருபை நல்ல ஆண்டவரே, நாளில் வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய அர்ப்பணங்களை கர்த்தர் கேட்டி அவைகளுக்கு நேராக மக்கள் நடக்க நீங்க உதவி செய்தபடியாயிற்று. எத்தனை சோதனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள் நேரிட்டால் உங்களுடைய பாதைகள் ஓடுவதற்கான பலனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தந்துள்ளபடி ஆயிற்று. அவர்கள் எடுக்கும் அந்த அர்ப்பணத்தில் உறுதியாய் நிற்க கர்த்தர் நீங்க உதவி செய்தபடி ஆயிற்று. எத்தனை வியாதிகள், துன்பங்கள், ஆண்டவரே சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் தாமே அவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறார். அவருடைய குணங்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறார். பரலோகத்திற்குரியவர்களை நாட பிள்ளைகளுக்கு அனுகூலம் பாராட்டுகிறார். நாங்கள் கேட்ட சத்தியத்தை அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்தருளும். அவைகளின் படி வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்தருளும்படி ஜெபிக்கிறாப்பா. அநியாயமான காரியங்களுக்கு துணை போகாதவர்களா, பாவத்திற்குரிய கிரியைகளுக்கு துணை போகாதவர்களா ஆண்டவர் அவைகளுக்கு எதிர்த்து இருக்கிற கூட்டமாய் நாங்கள் மாறணும். ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நாங்களும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். எங்களை சுற்றி இருக்கிறவரை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டாம். நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா, ஒருவனுக்கு நீர் இடரலா இருந்தா ஆண்டவரே கடலுக்கு ஆழங்கள்ல ஆண்டவரே கள்ளக்கட்டு ஏந்திர கல்ல கட்டி போடுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. நாங்களும் நல்லவர்களாய் மாறணும். எங்களை சுற்றி உள்ளவரை நல்லவர்களாக வச்சிருக்கணும். ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. எங்களை பக்குவப்படுத்துங்க. இந்த உபவாச நாட்கள்ல எங்களை பக்குவப்படுத்துங்க ஆண்டவர். எங்களோடு கூட பேசுங்கப்பா ஆண்டவரே. எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதன் மத்தியில் இந்த நாளிலும் உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நினைவு கூறும்படி ஜெபிக்கிறோம்.
ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே, அவமானங்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும். கர்த்தர் அதிலே ஒரு பரிபூர்ண கிரீடத்தை கட்டளிடும்படி ஜெபிக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. செய்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் அப்பா செய்த சகல உபகாரங்களையும்